திருப்பத்தூருடைய நகரத்தினுடைய மையப்பகுதியில் இன்று மாலை ஒரு சிறுத்தையினுடைய நடமாட்டம் குறித்து தகவல் தெரிந்தது. வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதில் அவர்கள் சற்று நேரத்திலே வந்து சிறுத்தையினுடைய நடமாட்டத்தை உறுதி செய்தாங்க. அதனால் அதை பிடிப்பதற்கான தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாய்ந்து சென்றபோது ஒரு 70 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரை அடித்து காயப்படுத்தி விட்டது. அவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருடைய உயிருக்கு ஆபத்து இல்லை, நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த நிலையில் வனத்தினுடைய கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் இங்கே வந்திருக்கிறாங்க, டிஎஃப்ஓ இருக்காங்க, எஸ்பி ரெவென்யூ டீம் எல்லாம் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் அனைத்து துறைகளும் இறங்கி இருக்கிறது. அது குறித்த அது பிடிப்பதற்கான நடவடிக்கை குறித்து கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் அவர்கள் தெரிவிப்பார்கள். இந்த சிறுத்தையோட நியூஸ் கிடைச்ச உடனே வனத்துறையில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் ஒரு சில நேரத்தில் வந்து வெட்டினரி டீம் வந்துடும். வெட்டினரி டீம் வந்த உடனே நம்ம வந்து அந்த சிறுத்தை பிடிக்கிறதுக்காக எல்லா காரியச்சலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சார், இப்போ அந்த படுகாயம் அடைஞ்சார் இல்லைங்களா, அவருக்கு அரசின் சார்பில் என்ன நிதி உதவி வழங்கப்படுமா சார்? ஆய்வு செய்யப்படும் சார். இப்போ இந்த சிறுத்தை புலி எங்கிருந்து வந்துச்சு, எப்படி இது அது குறித்து ஆய்வு செய்யப்படும். முதல்ல அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கை முதல்ல இருக்கும், பிறகு வனத்துறை அது குறித்து ஆய்வு செய்யும். சரி சார், மேலும் வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து தற்போது அச்சத்தில் தான் இருக்காங்க. இது வந்து எந்த மாதிரியான மோட்டிவில் வந்து நீங்கள் அதை பிடிக்க போகிறீங்கன்ற மாதிரி வனத்துறை அது குறித்த செயல் திட்டம் வச்சுருப்பாங்க. ட்ராங்குலைசேஷன் யூஸ்வலி பண்ணுறோம். ட்ராங்குலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சேஃப் லொக்கேஷனுக்கு ரீலொகேட் பண்ணிடுவாங்க. மேடம், இந்த சிறுத்தை வந்து நகரப்பகுதியில் வரதுக்கான காரணம் என்ன மேடம்? இது மாதிரி இது ஒரு ரேர் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காரணம்னு சொல்ல முடியாது. சில டைம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேயிங் இன்சிடென்ட்ஸ் நடக்கும். சார், இப்போ இந்த 4 பேர் வந்து உள்ள டாக்டர் டீம்ஸ் எல்லாம் மொத்த பேர் 4 பேர் வந்து உள்ள இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒன்றும் வரல, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் மூலம் தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரெஸ்கியூ டீம் மூலமாக ஏற்பாடு செய்வோங்க. ரெஸ்கியூ டீம் வந்துட்டாங்க, அவங்க கையில் அந்த களத்தை ஒப்படைச்சு அவங்க வேலையை ஆரம்பிக்க விடுவோம். இல்லை சார், இப்போ அந்த கார்ல வந்து 2 பேர் சிக்கி இருக்காங்க. ரெஸ்கியூ டீம் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அந்த களத்தை விட்டு அவங்க வேலை செய்ய விடும். மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதி நாளை 3 நாள் ஏற்கனவே விடுமுறையாக இருந்தாலும் எந்தவித பள்ளி சார்ந்த நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படும். தனியார் பள்ளி இன்க்ளூடிங்க சார்? அனைத்து பள்ளி சார்பான எந்தவித நடவடிக்கை இருக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படும். பள்ளிகளுக்கு விடுமுறையா சார்? எதுவும் விடுமுறை தான். ஒரே சில தனியார் பள்ளிகள் வந்து 10th to 12th வரையும் பள்ளி வந்து செயல்படுன்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி சார்? அதாங்க நாளைக்கு அடுத்த ஒரு தகவல் வருகிற வரை 2 விடுமுறை நாட்கள் தானே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.